நம்ம வாழக்கூடிய பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களை கிட்டத்தட்ட வந்து 4 வகையாக நம்மளால பிரிக்க முடியும். பேசிக் கான்செப்ட் தான். அது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அதுக்கு உட்பட்டு தான் அனைத்து விலங்குகளுமே இருக்குது. அது வந்து நம்ம தமிழகத்துல இருக்கிற விலங்கா இருந்தாலும் சரி, அது தென் அமெரிக்கால இருந்தாலும் சரி, வடகொரியால இருந்தாலும் சரி, தென்னாப்பிரிக்கால இருந்தாலும் சரி, அதுக்கு உட்பட்டு தான் அனைத்து விலங்குகளுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையான விதங்கள்ல பிரிக்கப்பட்டிருக்குதுன்றது தான் உண்மை. அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா 4 விரல் 5 விரல் இதை கொண்டு தரையில் பூமியில் ஊனி நடக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்மாக அடித்து சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறீங்க, அந்த விலங்கை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 4 விரல் 5 விரலை வச்சு பூமியில் ஊனி நடக்குது, 3 விரலை வச்சு பூமி நடக்குதுன்னா நீங்கள் அடித்து சொல்லுங்கள், இதெல்லாம் நான்வெஜ் சாப்பிடும் இந்த விலங்கு. அந்த உலகத்துக்கே நீங்கள் முதல்ல ஒரு விலங்கை பார்த்தாலும் அடித்து சொல்லுங்கள், ஐயோ அது வந்து அசைவம் சாப்பிடுமியான்னு சொல்லி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கள். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உயிரின வகைகளை வந்து 4 விதமாக பிரிக்கும்போது இந்த மாதிரி சொல்லலாம். எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம மனுஷங்க, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பைரவர்னு சொல்லக்கூடிய நாய்கள், அப்புறமேட்டு சிங்கம், புலி, ஓகேங்களா. இது எல்லாமே வந்து 4 விரல் 5 விரலை கொண்டு பூமியில் ஊனி நடக்கக்கூடியது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசைவத்தை சாப்பிடும், அசைவம் சாப்பிடும் கண்டிப்பாக, ஓகேங்களா. இது வந்து அசைவம் சாப்பிட்ற விலங்குகள், நம்மளாம் விலங்குகள் தான், ஓகேங்களா. புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இது வந்து அடிப்படையான உண்மை, புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து எதெல்லாம் சைவம் சாப்பிடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து காலை என்னன்னு சொல்லுவோம், கணுக்கால், பாதம், நகம், விரல்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது எதுவுமே கிடையாதுப்பா. காலுக்கு கீழே வந்து வெறும் கட்டமாக இருக்குது அப்படின்னா அந்த கட்டையை வந்து குழம்பு அப்படிம்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதோட பேர் குழம்பு, ஓகேங்களா. அந்த குழம்பை தரையில் ஊனி நடக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைவத்தை விரும்பி சாப்பிடும், சைவத்தை மட்டும்தான் சாப்பிடும். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆடு, மாடு, மான், ஒட்டகம், ஒட்டக சிவிங்கி, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்புறமேட்டு குதிரை, இது எல்லாமே காலில் வந்து குழம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான கட்டை அப்படிங்கிறது இருக்கும், ஓகேங்களா. இதை ஊனி நடக்கிறத அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைவத்தை மட்டும்தான் சாப்பிடும், ஓகேவா. அசைவம் சாப்பிட்ற விலங்குகளையும் பிரித்தாச்சு, சைவத்தை சாப்பிட்ற விலங்குகளையும் பிரித்தாச்சு, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தபடியாக காது இருக்கக்கூடிய அனைத்து விலங்குகளுமே குட்டி போடும், பால் கொடுக்கும், ஓகேங்களா. குட்டி போடக்கூடிய விலங்குகள் அனைத்துக்குமே காது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சிங்கம், புலி, அப்புறமேட்டு மான், யானை, மாடு, இது அப்புறமேட்டு நாய், இது எல்லாத்துக்குமே காது இருக்குது. காது இருக்கக்கூடிய அனைத்து விலங்குகளுமே குட்டி போடும், பால் கொடுக்கும், ஓகேங்களா. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து குட்டி போடாமல் முட்டை போடுற விலங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, எந்தெந்த விலங்குகளுக்கு காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையோ அது அனைத்துமே முட்டையிடும், புரிஞ்சுக்கோங்க. காது இருக்கிறது குட்டி போடும், காதே இல்லாத ஒரு விலங்கு, வெளியிலேருந்து பார்க்கும்போது காதே இல்லாத விலங்கு அப்படிங்கிறது முட்டையிடும், ஓகேங்களா. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மீன், பாம்பு, கோழி, அப்புறமேட்டு மயிலுக்கு காது கிடையாது, பறவை இனங்களுக்கு காதுங்கிறது கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அப்புறமேட்டு பாம்பு, இது எல்லாமே வந்து குட்டி போடாது, முட்டையிடும், முட்டையிட்டு குஞ்சு பறிக்கும், ஓகேங்களா. உயிரின கோட்பாடு அடிப்படையில் நீங்கள் எந்த விலங்கை பார்த்தாலும் இதை 4 விதமாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அசைவம் சாப்பிட்ற விலங்கு அப்படிங்கிறது பாதத்தை தரையில் ஊனி நடக்கும். 2வது காலில் குழம்பு அப்படிங்கிறத ஊனி நடக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைவத்தை சாப்பிடும். 3வது காது இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுமே குட்டி போடும். 4வது காது இல்லாத விலங்குகள் அனைத்துமே, உயிரினங்கள் அனைத்துமே முட்டை போடும், ஓகேங்களா. உங்களுக்கு இதை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தமாஷா, ஒரு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் யோசிச்சு பாருங்கள், அதுதான் உண்மை. நன்றி.